மாற்றிய தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சுசித்ராவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுசித்ரா, இந்த வழக்கின் பின்னணி சொல்லுங்க. தமிழகத்தில் சிலை கடத்தல் அதிகமாக இருப்பதன் காரணமாக அதனுடைய அதாவது பொன்மாணிக்கவேல் ஐஜி அவருடைய தலைமையில் ஒரு விசாரணையானது நடைபெற்று வந்தது. கடந்த ஆண்டு நவம்பர் 30 அவர் பணி நிறைவு பெறும் சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றமானது பொன்மாணிக்கவேல் அவர்களே சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டு விசாரணையை மேற்கொள்வார் என்ற ஒரு உத்தரவை கடந்த ஆண்டு நவம்பர் 30 சென்னை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்தது. அந்த உத்தரவிற்கு எதிராக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் டிசம்பர் 4 ஒரு மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தமிழக அரசினை பொறுத்த அளவில் அதாவது சிலை கடத்தல் வழக்குகளை தாங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருப்பதாகவும் மேலும் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் சிறப்பு அதிகாரியாக செயல்பட முடியாது, அதனால் பொன்மாணிக்கவேலுடைய சிறப்பு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். அதன் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வின் முன்பாக நடைபெற்று வந்தது. அதன் மீதான தீர்ப்பை தான் இந்த உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக 29 அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் 29 தமிழக அரசு சார்பில் இந்த சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ ஆனது விரிவான விசாரணையை மேற்கொள்ளும் என்ற ஒரு அரசாணையை பிறப்பித்திருந்தார்கள். தற்பொழுது அந்த அரசாணையை முழுமையாக ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆனால் பொன்மாணிக்கவேல் ஐஜி அவர்களே இந்த சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளினுடைய சிறப்பு அதிகாரியாக செயல்படுவாரா என்பது குறித்த ஒரு விரிவான தீர்ப்பை இன்று மாலைக்குள் வெளியிடுவதாக உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அது குறிப்பாக தமிழக அரசினுடைய தாக்கல் செய்த மனுவில் ஒரு பாதி கோரிக்கைகளானது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி தற்பொழுது அதன் மீதான விசாரணையை நடத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் தெளிவாகவே கூறியிருக்கிறது. ஆனாலும் ஓய்வு பெற்ற அதிகாரியான பொன்மாணிக்கவேல் அவர்கள் இதன் சிறப்பு அதிகாரியாக செயல்படுவாரா என்பது குறித்த ஒரு விரிவான உத்தரவை நீதிமன்றம் இன்று மாலைக்குள் வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு நிலை வருகிறது. 2017 ஆண்டு ஜூலை மாதம் ஐஜி பொன்மாணிக்கவேல் சிறப்பு அதிகாரியாக உயர்நீதிமன்றம் நியமித்து உத்தரவு வழங்கியது. அதைத் தொடர்ந்து பல சிலைகளை பறிமுதல் செய்து பலரையும் ஐஜி பொன்மாணிக்கவேல் கைது செய்தார். அதற்கு பின் ஓய்வுக்கு பின் வேறொருவர் நியமனம் குறித்து ஹைகோர்ட் ரத்து செய்ய வேண்டும் என்று பொன்மாணிக்கவேல் தொடர உத்தரவு பிறப்பித்தது. உயர்நீதிமன்றத்திற்கு இதற்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்றிய தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஐஜி பொன்மாணிக்கவேல் தொடர்ந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் சிறப்பு அதிகாரியாக செயல்படுவாரா என்பது இன்று மாலைக்குள் தெரியவரும் என்று செய்தியாளர் சுசித்ரா வழங்கினார். நன்றி சுசித்ரா. ஆண்டு ஜூலை மாதம் ஐஜி பொன்மாணிக்கவேலை சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தொடர்ந்து பல சிலைகளை பறிமுதல் செய்த அவர் பலரையும் கைது செய்தார். இந்த பிரிவிலிருந்து மாற்ற அரசு தரப்பில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருந்தது. ஓய்வுக்கு பின் வேறொருவர் நியமனம் செய்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் மீண்டும் ஐஜி பொன்மாணிக்கவேலையே சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்தது. அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திற்கு இதற்கு அதிகாரம் இல்லை என கூறி மாநில அரசின் வரம்புக்குள் நுழைவது தவறு என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் தீர்ப்பு இன்று அளிக்கப்பட்டது. சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்றும் அரசாணையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.